இறைவனால் படைக்கப்பட்ட இறைவன். அன்னதானம், ஏழைகளுக்கு அன்னதானம் சாப்பாடு. அவர் வீட்டுக்கு போயினா என்ன சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம வர முடியாது. வந்தவங்கள முதல்ல சாப்பிட்டான்னு கேட்குற ஒரே மனிதர் அவரதே. விஜயகாந்த் கட்சியை பொறுத்தவரை எல்லாருமே சமம் எனக்கு என் தொழிலை பொறுத்தவரை. அதனால எல்லா கட்சியும் என்கிட்ட வர்றாங்க. நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவ காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிரக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளை ஆக்கிட்டு இருக்காண்டா. இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளை சுலைமா நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை தான். வணக்கண்ணே. வணக்கண்ணே. உங்க பேருண்ணே? சமயராஜாண்ணே. எந்த ஊரு நீங்க? மடப்புறம்ண்ணே, சிவகங்கை மாவட்டம், திருப்போணம், மடப்புறம். இப்ப கேப்டன் போட்டோ வச்சு கடை சலூன் கடை வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. என்ன காரணத்துக்கான கேப்டன் படத்தை வச்சிருக்கீங்க? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அவர் ஏழைகளுக்கு உதவி பண்றது ஆரம்பத்துல இருந்து சின்ன பிள்ளை இருந்து அவரை பார்த்து நான் பழகிட்டேன். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கடையில் வச்சு டெய்லி சாமி கும்பிடுறேன். அவரை ஒரு கடவுளா நினைக்கிறேன் இறந்ததுக்கு அப்புறம். இல்ல என்ன காரணத்துக்காக கேப்டன் பிடிக்கணும்? அவர் ஏழைகளுக்கு உதவி பண்றாரு, நல்லது பண்றாரு மக்களுக்கு. வர்றவங்களுக்கு இல்லைன்னு அவர் சொன்னதில்லை. அதனால அந்த மனப்பான்மையை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சின்ன பிள்ளை இருந்து அவர் ரசிகரா இருந்து இப்ப கட்சியில இருக்கேன். இப்ப நீங்க கேப்டன் படத்தை வச்சதுனால வேற கட்சிக்காரங்களோ வேற ரசிகர்களோ கடைக்கு வராம போயிருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? விஜயகாந்த் கட்சியை பொறுத்தவரை எல்லாருமே சமம் எனக்கு என் தொழிலை பொறுத்தவரை. அதனால எல்லா கட்சியும் என்கிட்ட வர்றாங்க. அதை பத்தி அவங்க யாரும் எதுவும் நினைச்சதில்லை. அவரை மாதிரி தான் எல்லாரும் சமம்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க எதுவும் சொன்னதில்லை நம்மகிட்ட வந்து ஏப்பா அவரை கும்பிட வைக்கிறேன். இப்ப கேப்டன் உங்களுக்கு பிடிச்ச குணம் என்னண்ணே? நல்லது பண்றது, அதாவது இரக்க குணம் உள்ளவர், இறைவனால் படைக்கப்பட்ட இறைவன். அன்னதானம், ஏழைகளுக்கு அன்னதானம் சாப்பாடு. அவர் வீட்டுக்கு போயினா என்ன சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம வர முடியாது. வந்தவங்கள முதல்ல சாப்பிட்டான்னு கேட்குற ஒரே மனிதர் அவரதே. நேரில் நிறைய வாட்டி மீட்டிங்ல, கட்சி மீட்டிங்ல பார்த்திருக்கேன். அவர் கை கொடுத்துருக்கேன். ஆனா அவர்கிட்ட பேசுனது இல்லை. ஆனா அவருடைய உணவை நான் சாப்பிட்டிருக்கேன். அவர் இடத்துக்கு போய் அவர் சாப்பாடை சாப்பிட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆமா. இப்ப உங்க சிவகங்கை மாவட்டத்துல திருப்போணத்துல பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவர் சங்கத்திலும், அதாவது எல்லா முடித்திருத்த நிலையத்திலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேப்டன் படமா இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே இப்படி நான் பார்த்த மாதிரி இல்ல எங்க போனாலும். ஆனா என்ன காரணம்? திருப்போணத்துல எல்லா முடித்திருத்தும் கடையில பாத்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லா கேப்டன் படத்தை வச்சு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தை பத்தில மதுரைக்கு பக்கத்துல அவர் பிறந்தவர். அதனால சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து முடித்திருத்த கலைத்துல எல்லாம் அவர் போட்டா எல்லா கடையிலுமே இருக்கும். அவரை வந்து எல்லாருமே விரும்புறாங்க, ரசிகராகவும் பாக்குறாங்க, கட்சி தலைவராகவும் பாக்குறாங்க. அவரை ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஜாதி மதம் பார்த்து பழகிற மாதிரி நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அவருடைய கட்சியிலையும் சாதின்றது இல்லை, அவர் பேச்சிலையும் சாதின்ற வார்த்தை வந்ததில்லை. இந்தியன் அவ்வளவுதான் அவர் சொல்றது. நிறைய இருக்குண்ணே. எல்லாருமே உதவி பண்ற ஒரே குணம் கொண்டவங்க தேமுதிக மட்டும்தான். பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல தமிழ்நாடே பரபரப்பாயே உலகமே பரபரப்பாக அஜித் கொலை வழக்கு நடந்துச்சுலண்ணே. அப்ப அந்நியர் வந்தாங்க, அவங்கள பாத்தீங்களா, பேசுனீங்களா? அவருடைய ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்துச்சு? நல்ல முறையில் இருந்துச்சு. அவரை பார்த்து அவங்கள பேசினேன். அவங்கள்ட்ட கை கொடுத்து நல்லா பேசினாங்க. கூட்டி கொண்டு அவங்க அஜித் வீட்டுக்கு எல்லாருமே நாங்கள் கட்சியில இருந்து எல்லாருமே போன சொன்னோம். நல்ல வரவேற்பு கொடுத்தோம். அவங்களும் அவங்க உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றோம்னு இருக்காங்க. தேமுதிக சார்பாக நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு அவங்க ஒப்புதல் வச்சாங்க. இந்த மாதிரி கோரிக்கையில வச்சாங்க, அதை நிறைவேற்றினாங்க. இங்க திருப்புவனமுடைய நகரம் அப்புறம் சிவகங்கை மாவட்டம் இவங்களுடைய செயல்பாடு இங்க எப்படின்னு இருக்கு? எல்லாமே இங்க நல்லா இருக்குண்ணே. எந்த குறையும் இல்லை. கட்சிக்காரங்க யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது கூப்பிட்டுறாங்க. உடனே சிறு தொண்டரை கூட வாடான்னு கூப்பிட்டுறாங்க. இதே எங்க கட்சி நிலைப்பாடு நல்லா இருக்கு. அப்ப நீங்க உங்களை ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியாக கூட ஒதுக்காம எல்லாரையும் உங்களை அன்பா அண்ணன் தம்பியா தானே எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. தொழில் ரீதியா யாரையுமே தனிச்சு பாக்குறது இல்லை. எல்லாருமே ஒண்ணுதானே இங்க. அதனால எல்லாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் இங்க வந்து கட்சி இடத்துக்கு எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும். கேப்டன் மலையோட பாசமும் இவர வெறியா இருக்கீங்களே. இப்ப கேப்டனுடைய வாரிசு பிரபாகரன் வந்திருக்காரு. தம்பி வந்து கேப்டன் மாதிரி செயல்பட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்காரு, நல்லா செயல்படாரு. கேப்டன் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இப்ப இருக்காரு. எங்களுக்காக மக்களுக்காக அவர் நல்லதே பண்றாரு. நல்லது பண்ணுவார். கண்டிப்பா வந்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் கொடுக்கணும். இப்ப தம்பி விஜய் பிரபாகரன் பாத்தீங்கன்னா விருதுநகர்ல எம்பி தேர்தல இன்னும் 4500 ஓட்டுல தோக்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் ஜெயிச்சுட்டாருன்னு அறிக்கை வந்துச்சு. ஆனா தோத்துட்டான்றாங்க. ஆனா திருப்பி வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலில் தம்பி வந்து போட்டியிடல, எம்பி தேர்தலாம் போட்டியிட போறான்னு ஒரு
பேச்சு அடிபட்டு இருக்கு. அது வந்து நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அது வந்து நிக்கிறா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? வந்து நின்றா நல்லதுதான். அவர் மக்கள் நல்லது பண்ணார், கண்டிப்பா வந்து நிக்கணும். அது வந்து ஆளுங்கட்சி குளறுபடினால அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதாவது அவர் தோற்கடிக்கப்படல, அது சரி நடந்து ஏதோ அவர் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்து வந்தா கண்டிப்பா அவர் ஜெயிப்பார். இப்ப ஒரு சட்டமன்றத்துல என்ன நல்லா இருக்குன்றீங்களா, பாராளுமன்றத்துல என்ன ஜெயிக்க நல்லா இருக்குன்றீங்களா? எதுல நின்றாலும் அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். ஆனா தம்பி வந்து சட்டமன்றத்துல நிக்க நல்லா இருக்கீங்களா, பாராளுமன்றத்துல என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்றத்தில் நின்று நல்லா இருக்கும். அவர் நின்று தலைவர் கேப்டனை போல உட்கார்ந்து இங்க ஏழை மக்களுக்கு பத்தி அவர் பேசணும். நல்ல தமிழ்நாடு மக்கள் நல்ல செய்யணும். அந்நியாரும் உள்ள போய் உட்கார்ந்து பேசணும். அவங்க தலைமையா இருக்கணும். அதே என்னுடைய விருப்பம். தேமுதிக செயல்பாடு எவ்வளவு மன திருப்தியா இருக்கானீங்க? மன திருப்தியா இருக்கு எங்களுக்கு. இங்க தேமுதிக போட்டிட்டாங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல எந்த தொகுதியில தேமுதிக என்ன வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? சிவகங்கை மாவட்டத்தில் எந்த தொகுதியிலும் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அவங்க யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தலைமை அறிவிக்கணும். அந்த முடிவை தலைமை தான் எடுக்கணும். அவங்க யாரோட வெற்றி வந்தா எங்களுக்கு சந்தோஷம். யாரோட கூட்டணி வச்சாலும் வேலை பார்ப்பீங்களா நீங்க? கண்டிப்பா கேப்டனுக்காக நாங்க வேலை பார்ப்போம். தம்பி இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவருடைய கொம்பு சி படம் வர மாதிரி இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீசர் பார்த்து நல்லா இருக்கு, படம் ட்ரெயிலர் நல்லா இருக்கு. கண்டிப்பா திரைக்கு வரும்போது கண்டிப்பா நாங்க போய் வைப்போம். அந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். அவரும் கேப்டன் மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறேன். அவர் மாதிரி அவர் சினிமா தெரியல, கேப்டன் மாதிரி அவர் வருவார் கண்டிப்பா. நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.